வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. ஜென்ரலாக இந்த ரெசிபி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருப்போம். ஏன்னா கரெக்டாக அளவாக வரணுமே, இது என்ன ப்ரொப்போர்ஷனில் எடுக்கிறது, அந்த மாதிரி நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்டியரான டிஷ்ஷு. ஆனால் அதை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அளவுகள்லாம் நான் குறிப்பு வீடியோவில் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மி குவான்டிட்டிலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு 3 அழாக்கில் பண்ணுறேங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு அழாக்கில் போட்டு பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப்பாக நம்ம இந்த சாதத்துக்கு நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு 2 ஃபுல் தேங்காய் தேவைப்படுது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன நறுக்கிட்டு மிக்சியில் இது பண்ணி தேங்காய் பால் எடுத்து வைக்க போகிறோம். இதை நீங்கள் துருவிட்டு கூட எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் ஈஸியராக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பால் எடுத்துடலாம். வாங்க. எடுத்த மாதிரி தேங்காவை துருவலைன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாக ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுடுங்க. அது இந்த மாதிரி துருவின ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா ஈஸியாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பாலை எடுத்துட்டேன், கோகோனட் மில்கை. இப்போ பாருங்கள், இந்த திக்னஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கு எவ்வளோ வேணுன்றதுனால இதை லிக்விட் பண்ணாதீங்க. சப்போஸ் இந்த தேங்காய் பால் பத்தலைன்னா கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த திக்னஸ் இருக்கணும் தேங்காய் பாலுக்கு, இதை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு இருக்க ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு 10 மிளகாய், இதில் காரம் மிளகாய் காரம் தான், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் பட்டாணி 2 கப் அளவு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இதெல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃபு, இதெல்லாம் நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச அப்புறம் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன வேணும்னு. எண்ணெய் காஞ்செடுத்து ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்மக்கிட்ட இருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம். அப்புறம் பட்டாணி எடுத்து அலம்பி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில், அதனால் அவசரப்பட வேண்டாம். உப்பு தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற கேஷ்யூ இருந்ததுன்னா, இது ஆப்ஷனல் தான், போட்டுக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், குக்கானா போதும். அதனால் உப்பு போட்டு இதோட வதக்கிடலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா அது ஒரு தேவையான பொருள், நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதையும் இப்போ கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம். இப்போது இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம எந்த டம்ளரில் அளக்க போகிறோமோ அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. கோகோனட் மில்கை ஃபஸ்ட்டு இதால் அளந்துருங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த மில்கை பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு பண்ணுவோம். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி, அதாவது 3 அழகு போடுறேன். அப்போனா எனக்கு 6 டம்ளர் இந்த பால் தேவைப்படுறது. நான் ஊற்ற ஆரம்பிச்சிடுறேன். இங்கே பாருங்க, எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படல, அதனால நான் தண்ணியும் ஊற்றலை. இப்போ இது ஒன்லி தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே அதனால் எனக்கு 2 தேங்காய் தேவைப்பட்டது 3 அழகு சாதத்துக்கு. ஸோ அந்த ப்ரப்போர்ஷனில் நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம ஊற வச்ச அரிசியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த பாய்லிங் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை இதோட சேர்க்கலாம். நான் ரைஸை ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், லெவல் இப்படி இருக்கும். ஏன்னா 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது நல்லா கொதி வந்தோடனே இப்போது குக்கரை மூடி விசிலை போட்டுட்டு சிம்மில் 20 மினிட்ஸ் விட்டால் போதும். ஸ்டீம் நல்லா இந்த மாதிரி ரிலீஸ் ஆனோடனே எடுங்க. அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா சரியாக குக்காக இருக்காது. இப்போ பாருங்கள், இதுதான் அவுட்புட். நான் எடுத்து இத்தனைக்கும் நம்ம விசில் கூட போடல, தம்மில் தான் வச்சோம். எவ்வளோ உதிராக வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு தண்ணியோட கேல்குலேஷனும் அதுக்கப்புறம் நம்ம டைம் தாங்க. இது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அண்டு குழணும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
அவங்கவுங்க குக்கரை பொறுத்து கூட இருக்குங்க. சில பேர் குக்கர் வந்து ஒரு விசில் போட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. பட் கோகனட் மில்க் வந்து நம்ம ஊற்றுற ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். பட் நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டீமாக அது தம் போட்டு நல்லா இந்த மாதிரி உதிராக வரும். சாதம் எவ்வளோ பஞ்சு பஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கலந்த சாதத்தில் தான் சாதத்தோட தன்மை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா வெந்திருக்கணும், ஸ்பாஞ்சியாக இருக்கணும், அதே மாதிரி வெரையாகவும் தனித்தனியாக இருக்கணும், வெரையாக இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்ததுன்னா நம்ம முழுங்கும் போது நம்ம சோக் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன விதத்தில் நீங்கள் வந்து அரிசியை ஊற வைக்கிறதோ சரி, இல்லைன்னா தண்ணி ஊற்றுறதோ இல்லை தேங்காய் பால் ஊற்றுறதோ அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற வாரங்களில் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் உங்களுக்கு வந்து பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெய்ச்சோறு, கீ ரைஸ், அதே மாதிரி வந்து கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி வெஜ் புலாவ், அதுக்கெலாம் சேர்ந்து ஒரு சைட் டிஷ் ஏதாவது பண்ணணும். அது மாதிரி உங்களோட சாய்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணி தருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.